செகண்ட் டேல இருக்கும் வளாலப்பட்டி 20K டோர்னமெண்ட்டில் செகண்ட் டேல இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு போலில் 8 டீமும் செட்டிங் போலில் 8 டீம் நடக்குது. இங்கே ஒரு போலில் ஃபஸ்ட்டு மேட்சாக முளையூர் வர்சஸ் கேசிசி ஒத்தக்கடை ஃபஸ்ட்டு மேட்சாக நல்ல டீம் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ரெண்டு டீம்லையும். ஸோ 3 ஓவர் கொடுத்துருக்காங்க, 3 போல் யூஸ் பண்ணணும். டீமாக முளையூர் டீமை பார்க்குறோம், ஃபீல்டிங் டீமாக ஒத்தக்கடை. இங்கே ஃபஸ்ட் பேட்ஸ்மேன் வெரி ஃபஸ்ட் பால் மணி டு செல்வம். ஃபஸ்ட் பால் நல்ல பால், அவங்க ஒரு லேட் கட்டு. இங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க, ஃபீல்டர் சூர்யா நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். செகண்ட் ஒன் பெண்டிங்கில் மருது அவங்க அடிச்சிருக்காருங்க முதல் பந்தே. எங்கள் ஃபீல்டர் குத்தி பவுண்டர் ஆயிடுச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் பால் இங்கே பவுண்டரி எடுத்துருக்காரு மருது ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு டேல அவர் ரீசெண்டாக சுருகுடி டோர்னமெண்ட்டில் நல்லா ஆடிருக்காரு. ஸோ இன்னைக்கு அந்த ஃபார்மோடு வந்திருக்காருன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அங்கே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க, விக்கெட்டான்னு பார்ப்போம். அங்கே ஒரு கேட்ச் மிஸ்ஸு, ஒரு காஸ்ட்லியான மிஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நல்ல பேட்ஸ்மேன் மருது, அவருக்கு ஒரு விக்கெட் வாய்ப்பு எப்படி யூஸ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்டார், பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அங்கே 6 மருது பேட்டில் இருந்த முதல் 6 இன்னைக்கு டேல இந்த மேட்ச். இன்னைக்கு டேல இந்த மேட்ச்ல அடுத்த பால் ஒரு லெக் சைடில் உடச்சு போட்டாரு. அங்க ஒரு கேட்ச் மிஸ்ஸா, திரும்பி ஒரு கேட்ச் மிஸ். அங்க பவுண்டரி போல தண்ணியில் விழுந்து, சாரி பவுண்டரி கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு கேட்சை மிஸ் பண்ணாங்க. இங்கே குயிக்காக 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு மருது. நெக்ஸ்ட் ஒன் அங்கேயும் ஏறி போனார், டாட் பால். நல்ல கம்பேக் மணி கையிலேருந்து டாட் பால். இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 17 ரன் ஆடி இருக்காங்க முளையூர், எந்த விக்கெட்டையும் லூஸ் பண்ணாமல். பவுலிங் அழகு வந்திருக்காரு, அழகு டு செல்வம். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால், டாட் பால். முதல் பாலே ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் நல்லா போட்டார், லெக் பை நினைக்கிறேன். சிங்கிள்கான வாய்ப்பு சிங்கிள் கிடைக்கும். தேர்ட் ஒன் பேட்ஸ்மேன் மருது, ஒரு சிக்ஸருக்கான முயற்சி. இங்கே டாட் பால். ஸோ லெஃப்ட்லேயே நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு, தேவையில்லாமல் திரும்புறாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்டார், அடிக்கக்கூடிய பந்து தான் மிஸ் பண்ணிட்டாரு. இங்கே ரன்ஸ் எதுவும் ஓடலை, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டரும் வச்சிருக்காங்க, ஒரு மிஸ் பண்ணி ஃபீல்டர் விக்ரம் மிஸ் பண்ணி இவங்க பவுண்டரி நினைக்கிறேன். மருது பேட்டில் இருந்து வர 2வது பவுண்டரி இந்த மேட்ச்சில் நல்லா ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு அகெயின். அங்கே பவுண்டரியான்னு பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங் எங்கள் சூர்யா, பிடிச்சிருச்சா விக்கெட்டா இல்லை 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதோட 2வது ஒரு கம்ப்ளீட் ஆகுது. 24 ரன் அடிக்கிறாங்க, விக்கெட்டு இலக்காம ஒத்தக்கடை முளையூர். லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர் போட மணி வந்திருக்காரு, உங்கள் டீமோட நம்பிக்கை நட்சத்திரம். இந்த ஒரு முக்கியமான ஓவர் நல்லா போடணும், அந்த மைண்ட்ஸில் தான் வந்திருப்பாங்க. பால் அடிச்சிருக்காரு, ஒரு வெட்டிருக்காரு, கட் ஆகும். ஃபீல்டர் கரெக்டாக பார்க்கணும். நல்ல ஃபீல்டிங். அங்கே ஓடலை, ரன்ஸ் எதுவும் ஓடலை, சிங்கிள் தான் ஓடிருக்காரு. சிங்கிள் பேட்ஸ்மேன் மருது அடிச்சிருக்காரு. அங்கே ராக்கெட் வேகத்தில் போயிருக்கு. அந்த ஃபீல்டிங் அங்கே விக்ரம் 2 ரன் புஷ் பண்ணுறாங்க, விக்கெட்டான்னு பார்ப்போம். நல்ல ரன்னிங், 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போனார், இங்கே ஒரு எட்ஜில் பட்டு போயிருக்கு, கண்டிப்பாக 2 ரன் போகும். நல்ல ஃபீல்டிங், 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சாரு, ஒரு எட்ஜ், விக்கெட்டான்னு பார்ப்போம். அங்கே ஒரு ஈஸி கேட்ச், அதையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. பவுண்டரியான்னு பார்ப்போம். பெர்ஸ்கால் பவுண்டரி போல நினைக்கிறேன், பவுண்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேட்சை மிஸ் பண்ணி இங்கே 4 மாற்றிருக்காங்க. ஒரு லேசி ஃபீல்டிங் இங்கே ஒத்தக்கடைட்டு இறங்கி போனார், அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரும் வச்சுருக்காங்க, அவரையும் தாண்டி போயிருமா. இல்லை ஃபீல்டிங், 2 ரன் கிடைக்கும். நல்ல த்ரோ, நல்ல பேக்கப்புங்க. ஸோ 2 ரன். இதோட அந்த 3rd ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஒரு பால் இருக்குது. ஸோ இந்த பால் தான் லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட. லாஸ்ட் ஒன் முக்கியமான பந்து அடிச்சிருக்காரு அங்கே ஸ்ட்ரெயிட்டில். அங்கே ஃபீல்டர் அவரையும் தாண்டி போயிடுச்சு, பவுண்ட்ரி. இங்கே ஃபீல்டிங் மேபி நல்லா பண்ணியிருந்தான். இங்கே இவ்வளோ ரன் வந்திருக்காரு, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸோ நிறைய கேட்ச் மிஸ்ஸு, நல்ல ஃபீல்டர்ஸே விட்டுருக்காங்க. அதனாலேயே ரன்னு இவங்களாக கொடுத்ததா இருக்குது. 39 ஆடி இருக்காங்க முளையூர், 40 டார்கெட். பேட்ஸ்மேன் 2 பேர் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கிங்கில் மணி, நான் ஸ்ட்ரைக்கிங்கில் செல்வா. ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்து செல்வம் நல்ல பால், நல்ல ஷாட்.
நல்ல ஃபீல்டிங்க. முதல் பந்து சிங்கிள். பேட்ஸ்மேன் சில்வா ஸ்ட்ரைக்கில். கௌதம் நல்லா ஆடுவார். முதல் பால் திரும்பி இருக்காரு. பாடி அட்டாக். சிங்கிள் தான் கிடைக்கும். சிறந்த பந்து சிங்கிள். ஒரு ரன் மட்டும். தேர்ட் ஒன் அடிச்சு போட்டார். ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஃபீல்டுக்கு பந்து போடுறாங்க. 1-2 போனால் பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட்டில் பந்து போட்டுட்ருக்காங்க. பெரிய ஷாட் இல்லாமல் போடணும்னு. ஸோ சிங்கிள். ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காரு. ஒரு ராக்கெட். இங்கே பவுண்டரி போயிருமான்னு பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங் எங்க நண்பன். 2 ரன். ஃபிஃப்த் ஒன். நெக்ஸ்ட் ஒன் திரும்பினாரு. கனெக்ட் பண்ணிட்டாரான்னு பார்ப்போம். குத்துனோடனே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ஃபீல்டர். சூர்யா அவரை தாண்டி போகாது. சிங்கிள். 5 பால் 6 ரனில் போட்டிருக்காரு செல்வம். இந்த பால் முக்கியமான பால். ஒரு பெரிய சுத்து. டாட் பால் ஸ்லோயராக ஃப்ளைட் பண்ணி போட்டார். நல்ல ஒரு போர்டு கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் எங்கள் செல்வம். ஸோ என்ஜி உள்ள நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 6 ரனில் போட்டிருக்காரு. என்ஜி உள்ள 12க்கு 34 ஆடணும். செகண்ட் ஓவர் போட பவுலிங் இந்த மருது வந்திருக்காரு. ஸோ சிறந்த ஆல்ரவுண்டர். இந்த வருஷத்தில் நல்லா ஆடிட்டு இருக்காரு நம்ம ஏரியாவில். பவுலிங் நல்ல பவுலிங். இங்கே பொத்துருச்சுன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரியான்னு பார்ப்போம். பவுண்ட்ரி. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி எடுத்து வந்திருக்காரு மணி. சாரி செல்வா. நல்ல பேட்டிங். செகண்ட் ஒன் டாஸ் பால். சரியான கனெக்ட் இல்லை. இங்கே ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங். 2 ரன் புஷ் பண்ணுறாங்க. விக்கெட்டான்னு பார்ப்போம். கேப்பில் பொத்துட்டு வந்துச்சு. ஸோ 2 ரன். தேர்ட் ஒன் கௌதம் திரும்பி நல்ல கனெக்டுங்க. அங்கே பவுண்ட்ரி. ஸோ 2 பவுண்டரி எடுத்துகிட்டு வந்துட்டார் இங்கே செல்வா இந்த ஓவரில் 3 பாலில். ஸோ எஞ்சி உள்ள 9-24 தான் ஆடணும். ரன் எடுத்துகிட்டு வந்துட்டார் செல்வா. இந்த 3 பால் முக்கியமான பால். மேபி ஒரு 6-8 இப்படி ஆடா இன்னும் க்ளோஸாக போகும் மேட்ச். ஃபீல்டில் ஒரு சேஞ்ச். ஃபோர்த் ஒன் ஃபீல்டை யூஸ் பண்ணி விளையாட நினைச்சாரு செல்வா. பால் ஷாட்டுங்க. இப்போ தான் சொன்னேன் ஃபீல்டை யூஸ் பண்ணணுன்னு. அந்த 2 ஃபீல்டரையும் கவர்ஸ் ஃபீல்டரையும் மிட் ஆஃப் ஃபீல்டரையும் உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஆடி இருக்காரு. பவுண்டரியான்னு பார்ப்போம். அம்பேர் ஸ்கார் பவுண்டரி எதுவும் போயிடுச்சான்னு தெரியல. இங்கே 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. செகண்ட் ஓவர் லாஸ்ட் ரொம்ப முக்கியமான பந்து. மணி ஸ்ட்ரைக்கில் ஒரு பெரிய சார் தேவை. சொன்னேன் அடிச்சிட்டாரு எங்கள் ஃபீல்டர். அவரையும் மிஸ் பண்ணிட்டார். எங்கள் ஃபீல்டர் லேசி ஃபீல்டிங். 2 ரன் மாற்றிடுவாங்க. 2 ரன். ஒரு குயிக் 2. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ஆடி இருக்காங்க. 6க்கு 19 ஆடணும். போட பவுலிங் இல்லை. சூர்யா வந்திருக்காரு. தம்பி சூர்யா நல்ல பவுலர். பேட்ஸ்மேன் 2 பேருமே செட்டில் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே திரும்பி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க மருதண்ணா. லவ்லி டேக்கனாங்க. ஸோ நல்லா ஆடினார். நல்ல கிளி. செல்வாவோட விக்கெட் பறி போகுது. அதில் ஒரு பந்து வச்சாங்க சூர்யா கையிலேருந்து. முதல் பாலை எங்கள் விக்கெட் எடுத்து நிறைய கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்காக. 1 பேட்ஸ்மேனா சதீஷ் ஏறி போனார். வித்து கொடுக்காத பந்து வச்சு டாட் பால். தேர்ட் ஒன் திரும்பி சிவர்ஜிப்பில் ஒரு அடி. அங்கே பவுண்டரி தான் போகும். பவுண்டரி. உள்ள 3க்கு 15 ஆடணும். இந்த பால் முக்கியமான பால். அகைன் ஒரு ஸ்விட்சு. அங்கே 6 நினைக்கிறேன். மரத்தில் பட்டாவே 6 கொடுத்துருக்கேன். மரத்தில் பட்டுருச்சு 6. இங்கே குயிக்காக 2 பாலுக்கு 10 ரன் எடுத்துகிட்டு வந்தார் சதீஷ். பாலுக்கு 10 ரன் எடுத்துகிட்டு வந்தார் சதீஷ். மேட்ச்சில் இது ஒரு மாற்றமாக பார்ப்போம். 2க்கு 9 ஆடணும். முக்கியமான பால். மேட்ச் பால் அடிச்சு போட்டிருக்காரு. அங்கே கண்டிப்பாக பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன். பவுண்டரி. ஸோ மேட்ச் இன்னும் க்ளோஸாக போகுது. எஞ்சி உள்ள 1க்கு 5 ஆடணும். மேட்ச் ட்ராவனா விக்கெட் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் இல்லை. அதனால் கண்டிப்பாக 6 அடிச்சே ஆகணும். அங்கே 5 அடித்தா ட்ரா. விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒத்த கடை ஒரு விக்கெட்டு. முளையூர் விக்கெட் எதுவும் இல்லை. லாஸ்ட் ஒன் பால் முக்கியமான பால். 1க்கு 6 அடிச்சே ஆகணும். முக்கியமான பால். மேட்ச் பால். திரும்பி இருக்காரு. அங்கே படலை. அடிக்க வேண்டிய பந்து தான். ஸோ நல்ல ஃபீல்டிங் அங்கே மாறுது. மேட்ச் வேன் பாய். இங்கே முளையூர் லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒத்தக்கடை
வெல் பிளே. ரெண்டு டீமுமே நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு டீமுமே எந்த அணியும் சளைச்சது இல்லை. ரெண்டு டீமுமே நல்ல டீம், நல்ல மேட்ச்.